அதுவரைக்கும் மோசே எதற்கென்று அழைக்கப்பட்டவன் என்று தெரியாது. அதுவரைக்கும் இந்த மோசே எதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று தெரியாது. என்றைக்கு அவன் ஓரேபிலே அக்கினியை உற்று பார்த்தானோ அன்றைக்கு அக்கினி நடுவில் ஒரு சத்தம் வருகிறது, மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, ஆகவே உன் பாதரட்சை கழட்டி போட்டு வா என்று சொன்ன உடனே மோசே வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கொண்டு நான் எகிப்தின் ஜனங்களை மீட்டு எடுப்பேன், எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுப்பேன் என்று தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அருமையான வாலிப சகோதரி, என் அருமையான வாலிப சகோதரா, மோசே அன்றைக்கு அந்த ஓரேப் தேவ பர்வதத்தில் அக்கினியை உற்று பார்த்தான், கண்ணோக்கி பார்த்தான். அவனுக்கு தரிசனம் வெளிப்பட்டது. இன்றைய நாட்கள்ல கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் உயிரோடு வைத்திருப்பார் என்று சொன்னார், ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் நம்மை ஜீவனோடு இந்த உலகத்தில் வைத்திருப்பார் என்று சொன்னார், ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு நாம் உற்று பார்க்க வேண்டும். மோசே உற்று பார்த்தான், தரிசனம் வெளிப்பட்டது. என்னோடு